த பாய்ஸ். சூப்பர் ஹீரோஸ்னாலே நல்லவங்களா இருக்கிறது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றது, நாட்டுக்கு பணியாற்றுறது இப்படின்னு இருந்த ஒரு ஸ்டிக்மாவை உடைச்சு ரா அண்ட் ரியலா காமிச்ச ஒரு சீரீஸ் தான் தி பாய்ஸ். இந்த இடத்துல சூப்பர் ஹீரோஸ் ஆர் ஷோன் அஸ் ஈவில், ஷோன் அஸ் ஃப்ளாட், they're shown as liars, they're shown as corrupt, and they're shown as people who take advantage of power. In the universe la villains தான் கேப் போட்டிருக்காங்களே, and the people who oppose them ஆர் ஆர்டினரி பீப்புள். ஸோ இந்த கதையை வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லி புச்சர்னு ஒருத்தன் வந்துட்டு அவன் லைஃப்ல நடந்த ஒரு ட்ராஜடிக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறான். ஸோ அந்த ட்ராஜடி நடந்ததே வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோனால தான். அந்த சூப்பர் ஹீரோவை அடிக்க தான் இவன் கிளம்புறான். அவன் தனியா கிளம்பாம கூட்டத்துல இருக்க இன்னொருத்தனையும் தூக்கின்னு போறான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஹியூவி கேம்பிள். இவன் வந்துட்டு ஸோ ரோட்ல ஜாலியா கிஸ் அடிச்சிட்டு இருக்கும்போது ட்ரெயின் ஒருத்தன் வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை மோதி சல்லியா நொறுக்கிடுறான். கூப்பிட்டுட்டு கிளம்புனவன் என்ன பண்றான், இன்னும் ஒரு 2 பேரையும் வேற சேர்த்துக்கிறான். பிரெஞ்சி அண்ட் மதர் மில்க்னு 4 பேரா கிளம்புறாங்க. இவங்க தான் பாய்ஸ். அநியாயத்தை தட்டி கேட்போம் அப்படின்னு போகும்போது தான் தே ஆர் டிஸ்கவரிங் unrevealed truths about these super heroes. அதாவது இந்த சூப்பர் ஹீரோஸே வந்துட்டு ஆர் பீங் கண்ட்ரோல்ட் பை அ பிரைவேட் கார்பரேஷன் தெரிய வருது. த வாட் அப்படின்னு ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி தான் வந்துட்டு த 7ன்னு ஒரு சூப்பர் ஹீரோ கேங்கே வச்சிருக்காங்க. எப்படி வந்துட்டு நம்ம மார்வெல்ல வந்துட்டு அவெஞ்சர்ஸோ அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல வந்துட்டு த 7 இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் கேரக்டர்ஸை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்க போய் தான் இவனுங்க பல ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல தான் வந்துட்டு என்ன தெரிய வருதுன்னா, தே ஆர் நாட் த சோசன் ஒன், த காட்ஸ் கிஃப்ட் இல்ல. இவனுங்க வந்துட்டு இந்த காம்பவுண்ட் வி பத்தி கண்டுபிடிக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் லேப்ல செய்யற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ரா. சோ தி சூப்பர் ஹீரோஸ் ஆர் பேசிக்லி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் வாட், அவளோட பிராண்ட் இமேஜா இருக்கட்டும், இவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட், மூவிஸ், காமிக்ஸ்னு இவங்கள ஒரு ப்ராடக்டா வந்துட்டு மக்கள் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பில்லி புச்சர் அண்ட் தி பாய்ஸ். கண்டுபிடிச்சி எப்படி இந்த சூப்ஸை எடுத்து அடிக்கிறானுங்க, எப்படி இவனுங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒலிக்கிறாங்கிறது தான் பாய்ஸோட ஒன்லைனரே.